நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து கான்சன்ட்ரேஷன். அதாவது வந்து லிவர்லேருந்து வரக்கூடிய பித்தம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 1500 எம்எல் கிட்ட பித்தம் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த 1500 எம்எல்ல வந்து ஆல்மோஸ்ட் 500 எம்எல் 300லேருந்து 500 எம்எல்க்கா சுருக்கிற வேலை வந்து இந்த பித்தப்பை செய்கிறது. அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட வேலை வந்து இந்த பித்தப்பையோட வேலை. ஸோ இப்போ இந்த பித்தங்கிறது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிலி கன்சிஸ்டன்சி, ஒரு எண்ணெய் பசையோட இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இதில் எப்படி வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வடகம் பொரிக்கிறதுக்கு, வடை பொரிக்கிறதுக்கு, பூரி பொரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த எண்ணெயை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த வடச்சட்டியில் கீழே வந்து கருப்பாக படிய ஆரம்பிக்கும். ஸோ அதை திரும்பி மறுபடியும் அதை திரும்பி இன்னும் ரீயூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அது இன்னும் சுண்டி போய் அந்த கருப்பாக இருக்கிற அந்த வண்டல் இருக்கிறது வந்து இன்னும் உருண்டையாக கருப்பாக ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. யாராவது நீங்கள் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே அதை நம்ம என்கவுண்டர் பண்ணியிருப்போம்.